Hello guys, welcome back to my channel. என் பேர் முகமது சுப்ஹான். நீங்க பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ஷாப் போட்டுக்கிறோம். அந்த ஷாப்போட லிங்க் வந்து நம்ம வந்து கூகுள் மேப்ல எப்படி ஆட் பண்ணுறது சொல்லி நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ நீங்க ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப்மெண்ட் பண்ணணும்னாக்கா நீங்க வந்து உங்க கூகுள் மேப்ல வந்து உங்க கடை பேர் வரணும், உங்க கடை போட்டோ வரணும், உங்க கடை அட்ரஸ் கரெக்டாக கூகுள் மேப்ல போட்டுன்னு வரணும். ஸோ இந்த மாதிரி வரணும்னாக்கா நம்ம வந்து எப்படி நம்ம கடையோட அட்ரஸ் வந்து கூகுள் மேப்ல போட்டு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடணும் சொல்லி தான் இந்த வீடியோ நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம கடையோட நம்ம ஷாப்போட அட்ரஸ் வந்து நம்ம வந்து எப்படி கூகுள் மேப்ல ஆட் பண்றது, அதுல வந்து போட்டோ நம்ம எப்படி ஆட் பண்றது, கூகுள் மேப்ல நம்ம கடை வரணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும். இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே கூகுள் மேப்ல வருது. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து இதை பற்றி தான் சொல்ல போகிறேங்க. வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்து இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து இப்போ மொபைலோட ஸ்க்ரீன் பக்கத்தில் ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுவேன். நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும், வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம், வீடியோ ஸ்கிப் பண்ண பார்க்கணும் கைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் ஆயிருக்கு, பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூகுள் மேப்போட அப்ளிகேஷனில் போயிடணும். இப்போ வந்து கூகுள் மேப் என்கிட்ட இந்த உங்கள் ஃபோன்லையும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் போயிடணும் கைஸ். இப்போ வந்து நான் கூகுள் மேப் அப்ளிகேஷன் போயிடுறேன். கூகுள் மேப்போட அப்ளிகேஷன் நான் வந்திருக்கேன் கைஸ். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லோகோ காட்டும், உங்கள் ஐடியோட லோகோ காட்டும். அந்த ஐடியோட லோகோ கிளிக் பண்ணிடணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் யுவர் பிஸ்னஸ் ஆப்ஷன் காட்டும். அந்த ஆட் யுவர் பிஸ்னஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். கிளிக் பண்ணோன்னே இன்னொரு புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்லேயே தான் நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் லோட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸோட நேம் நீங்கள் போடணும். இப்போ வந்து நான் மொபைல் ஷாப் வச்சிருக்கேன்னாக்கா என் மொபைல் ஷாப்போட நேம் நான் இப்போ போட்டுறேன். இப்போ வந்து நார்மலாக மொபைல் ஷாப் சுபு மொபைல் ஷாப் சொல்லி போட்டுறேன். சுபு ஷாப் சொல்லி நார்மலாக போட்டுட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இல்லை, ஆனால் நார்மலாக உங்களுக்கு காட்டிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு மொபைல் ஷாப்போட என்ன நேம் இருக்கோ அந்த நேம் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் மொபைல் ஷாப் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, சுபு ஷாப் கிளிக் பண்ணிட்டேன். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்போட கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து எக்ஸசரிஸ்லாம் வித்துட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸசரி நான் போட்டுறேன், மொபைல் எக்ஸசரி சொல்லி நான் போட்டுறேன். ஓகே, மொபைல் ஃபோன் எக்ஸசரி ஷாப் நான் கிளிக் பண்ணிட்டேன், ஓகே பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ கீழே வந்து பண்ணாங்க நெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் லோட் ஆகும். இதில் வந்து டூ யூ வாண்ட் டு ஆட் லொகேஷன் கஸ்டமர்ஸ்லாம் விசிட், ஆமாம் எஸ் கொடுத்துணும். இது இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துடணும் கைஸ். எஸ் கொடுத்துட்டோன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் கடை அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் நீங்கள் வந்து இதில் போடணும். இப்போ நான் வந்து கடை அட்ரஸ் இதில் போடுறேன். மகாவீர் கார்டன் செகண்ட் மெயின் ஸ்ட்ரீட். ஓகேவா, இப்போ நான் வந்து என்னோட அட்ரஸ் போட்டுட்ருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ நான் கடையோட அட்ரஸ் இதில் போட்டேன். நம்பர் 172 நம்பர் கூட நீங்கள் போடணும் கைஸ். கண்டிப்பாக நான் வந்து நம்பர் போடலை, 172 நான் போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து சிட்டி என்ன நீங்கள் செலக்ட் பண்ணணும்னாக்கா நான் இப்போ சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையோட சிட்டி நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ சென்னைன்னு நான் செலக்ட் பண்ணேன் கைஸ். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்கோட், நீங்கள் உங்கள் ஏரியாவோட பின்கோட் கண்டிப்பாக போடணும். நான் இப்போ பின்கோட் போட்டுடுறேன். ஓகே, நான் இப்போ பின்கட் போட்டேன் கைஸ். ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுனா நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த தமிழ் வீடியோ பார்க்கறனாக்கா தமிழ்நாட்டில் இருப்பாங்க. சில பேர் அவுட் ஸ்டேட் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட் நீங்கள் தமிழ்நாடு, நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடணும் கைஸ். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்த உடனே வே ஆர் யுவர் லொக்கேட்டட் சொல்லி இதில் காட்டும். உங்களுக்கு மேப் போட்டேன் இதில். இந்த மேப் இங்கே போட்டது கரெக்டாக இருக்கா சொல்லி இதில் பார்க்கணும். இப்படி இல்லை, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னாக்க மேலே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இது இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக சக்தி ஆயில் ரிஃபைனரி இதில் இங்கே இருக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக இது பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துடணும். டன் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டுது. அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும் கைஸ். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணோன்னா டூ யூ ப்ரொவைட் டெலிவரிஸ், நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பில் டெலிவரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்களா இல்லை சொல்லி இதை கேட்கும். நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லணும், இல்லைனா இல்லையும் கொடுத்துருணும். இப்போ நான் வந்து நோ கொடுத்துருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் டெலிவரி கொடுக்கல சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் கொடுக்குறீங்கன்னாக்கா நீங்கள் கொடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் கைஸ். இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொன்னோம். அந்த ஃபோன் நம்பரில் ஒரு ஓடிபி வரும். இப்போ நான் இங்கே நம்பர் டெல் பண்ணால் அந்த நம்பரோட ஓடிபி இங்கே வரும் கைஸ்.
ஓகேவா? இப்போ நான் ஒரு நம்பர் டைல் பண்ணிட்டேன். இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் கைஸ். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா கொஞ்சம் வந்து லோட் ஆகும். அந்த நம்பரில் வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இதில் வந்து அப்டேட் யுவர் பிஸ்னஸ் சொல்லி எஸ் கொடுத்துடணும். எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொடுத்துடணும் கைஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் லோட் ஆகும். அந்த லோட் ஆனோன்னா அந்த நம்பர் நீங்கள் எந்த நம்பர் போட்டிங்களோ அந்த நம்பரில் வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் எந்த போடுற மாதிரி இருக்கும். வெரிஃபிகேஷன் ஓடிபி வரும். இப்போதைக்கு எனக்கு வரல. இப்போ வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பிஸ்னஸ் வீடியோ வரும், இல்லை ஃபோன் கோட் வேணுமா கேட்கும். இல்லை நெக்ஸ்ட் கொடுத்துடணும். ஃபோன் கோட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லோட் ஆகும் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து எனக்கு கோட் வந்துருக்கு. அந்த கோட் நம்ம டைல் பண்ணிக்கிறேன். 530629. ஓகேவா? இப்போ நான் வந்து 530629. ஓகேவா? இந்த கோட் எனக்கு வந்துச்சு. வந்த உடனே இங்கே வந்து வெரிஃபை ஆப்ஷன் காட்டும். இந்த வெரிஃபை ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வெரிஃபை யூ ஆர் நவ் வெரிஃபைட் ஆப்ஷன் வந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்து வெரிஃபை ஆகிட்டீங்க சொல்லி இதில் காட்டுது. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடணும் கைஸ். நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு உங்கள் கடை டைமிங் நீங்கள் வந்து இதில் போடுற மாதிரி இருக்கும். மண்டே சண்டே எல்லா டைமும் நீங்கள் ஓப்பனில் இருக்குன்னா எல்லா டைமும் இது வந்து ஓப்பன் கொடுத்துடணும். எல்லா டைமும் நான் இப்போ ஓப்பன் இருக்குன்னு சொல்லி நான் கட்டுறேன். இப்போ நீங்கள் எந்த டைமில் க்ளோஸாக இருக்கீங்களோ அந்த டைம் நீங்கள் க்ளோஸ் பண்ண வச்சுக்கலாம். இப்போ எல்லா டைமும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். டைமிங் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 24 ஹவர்ஸே போட்டுடுறேன் கைஸ். இப்போ வந்து 24 ஹவர்ஸ் போட்டால் 24 ஹவர்ஸ் காட்டும். இல்லை நீங்கள் வந்து மார்னிங் டு ஈவினிங் என்னென்ன டைமிங் போடுறீங்களோ அது உங்களுக்கு ஏற்றவரை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே நான் 24 ஹவர்ஸ் போட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பண்ணுறதுன்னா டைம் இல்லை. அப்புறமா எல்லாம் வீடியோ லாங் ஆயிரும். அதனால நான் 24 ஹவர்ஸ் போட்டுருக்கேன். இப்போ உங்கள் டைமிங் என்ன இருக்கோ அந்த டைமிங் நீங்கள் போட்டுக்கணும். நான் வந்து 24 ஹவர்ஸ் ஏன் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டணும். அதனால தான் நான் போட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் போட்டுறாதீங்க. நீங்கள் வந்து சண்டே லீவ் இருந்தால் சண்டே க்ளோஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மண்டே லீவ் இருந்தால் மண்டே க்ளோஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இப்போ வந்து எல்லா டைமும் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஷாப்பு. நீங்கள் எந்த டைமில் நீங்கள் க்ளோஸாக இருப்பீங்களோ அந்த டைம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு டைமிங் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன், எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் கைஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துடும் கைஸ். இப்போ வந்து ஆட் மெசேஜிங். நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டு வராங்கனாக்கா, விசிட் பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து எஸ்எம்எஸ் கூட உங்களுக்கு கூட பண்ணலாம். கூகுள் மேப்லேயே அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இருக்கணுமா வேணாமா நீங்கள் பார்த்துக்கோங்க. வேணும்னாக்கா இதை ஆஃப் பண்ணிடணும். வேணும்னா இது ஓகேனா இது ஆன் பண்ணிக்கணும். நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடணும் கைஸ். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் கடையோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடையில் இதுதான் பண்ணுறோம், நம்ம கடையில் சர்வீஸ் பண்ணுறோம், எக்ஸசரிஸ் பண்ணுறோம், எல்லாமே நீங்கள் போடலாம். இப்போதைக்கு வந்து நான் வந்து ஆல் எக்ஸசரிஸ் அவைலபிள் சொல்லி போடுறேன். அண்டு ஆல் மொபைல் சர்வீஸ் நான் இதில் போட்டுடுறேன். ஆல் மாடல் மொபைல்ஸ் சர்வீஸ் டன் ஹேர். ஓகேவா? இப்போ வந்து என் மொபைலோட கடையோட டிஸ்கிரிப்ஷன் நான் இதில் போட்டுருக்கிறேன். அதை பார்த்து தான் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். 750 லெட்டர்ஸ் வரைக்கும் இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த 750 லெட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எது எவ்வளோ உங்கள் டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாம் முடிஞ்சோன்னா இங்கே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டும். இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வேணுனாக்கா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணி காட்டு. உங்கள் கடையோட ஃபோட்டோ நீங்கள் வந்து ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இன்சைடு அவுட் சைடு எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை கடை ஃபோட்டோ வேணாம் அப்படி வேணுனாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செலக்ட் பண்ணுற ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு கடை இது வந்து இப்போ நான் இந்த ஷாப்போட இது செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்றேன் கைஸ். இப்போ டன் கொடுத்துட்றோன்னா இந்த கடையோட ஃபோட்டோ இதில் வந்துடும். இது வந்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ லோட் ஆகும். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணும்போது ஃபோட்டோஸ் ஆப்ஷனில் அந்த ஃபோட்டோஸ் ஆப்ஷன்லேருந்து இந்த ஃபோட்டோ வரும். இப்போதைக்கு நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் கைஸ். இது வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கூட இதுக்கெல்லாம் பே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் வர மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இல்லை நான் பே பண்ண விரும்பலன்னு சொன்னீங்கன்னாக்கா ஸ்கிப் கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்கிப் ஆகிடும். அது பே பண்ண அவசியமே இல்லை. இப்போ எல்லாமே ஓகே ஆச்சுங்க. இங்கே வந்து ஸ்கிப் கொடுத்துடணும், கண்டினியூ கொடுத்துடணும், அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து உங்கள் கடையோட அட்ரஸ் வந்து கூகுளில் வந்து அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்கள் கடைங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் கடையோட அட்ரஸ் வந்து கைஸ் உங்களுக்கு கூகுள் மேப்பில் வந்துடும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ எதுனா ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் இருந்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி வந்து உங்கள் அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணாக்கா இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்லேயே தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் யாருக்குமே பே பண்ண தேவையில்லை, யாருக்கும் காசு கொடுத்து பண்ண தேவையில்லை. நீங்களே வந்து உட்காந்த இடத்துல 5 நிமிஷத்துல இந்த
ஒர்க்கை முடிச்சிடலாம். ஸோ இந்த சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.